ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து நாமினல் பேஸ். நாமினல் பேஸ்ல ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஆல் இன்கம் வந்து கிரெடிட் பேஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு. ரெண்ட்ங்கிறது நம்மளோட எக்ஸ்பென்சஸ். நம்மளோட எக்ஸ்பென்சஸை வந்து நாமினல் பேஸ்ல வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸ்ல டெபிட் பண்றோம். ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் இல்லையா, அதனால ரெண்ட் நம்ம பண்ணக்கூடிய செலவு வந்து ரெண்ட்டுங்கிறதுனால ஆல் எக்ஸ்பென்சஸ் பேஸ்ல டெபிட் பண்றோம். டு கேஷாக தானே கொடுக்குறோம், அது ரியல் பேஸ்ல நம்மளை விட்டு அசட் வெளில போகுது. வாட் கோஸ் அவுட் பேஸில் வந்து அசட்டை வந்து கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டு. சேலரி அக்கௌண்ட்டுங்கிறது சேலரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ், நம்ம பண்ணக்கூடிய செலவை டெபிட் பண்ணுறோம் நாமினல் பேஸில். ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸில் கேஷ் சொத்து வெளியில் போகுது. வாட் கோஸ் அவுட் பேஸில் கேஷை கிரெடிட் பண்ணுறோம். வேஜஸ் பெய்டு. வேஜஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸு நாமினல் பேஸில் எல்லா செலவுகளையும் ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸில் வேஜஸை டெபிட் பண்ணுறோம். கேஷ் நம்மளை விட்டு அசட் வெளில போகிறதுனால வாட் கோஸ் அவுட் பேஸில் கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாட் குட்ஸ். பாட் குட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். பாட் குட்ஸ் அப்படின்றதுனால வித்தின் ஏ இயர்க்குள்ளே நம்ம வாங்கி விற்கிறதோ வித்தின் ஏ இயர்க்குள்ளே மூவபிள் ஆகணும் அந்த குட்ஸு, அதுதான் குட்ஸு. இதே ஃபார் லாங் லாஸ்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிள் சேரோ பில்டிங்கோ அதை வந்து இந்த குட்ஸில் வராது. அப்போ அது வந்து நாமினல்லையும் வராது, அது ரியலில் வரும். நம்மளோட அசட்டு அது வந்து ரியலில் வரும். ஸோ பாட் குட்ஸுங்கிறது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. நாமினல் பேஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது செலவு பண்ணுறீங்க, அந்த செலவை வந்து நாமினலில் ஆல் எக்ஸ்பென்சஸ் பேஸில் டெபிட் காட்டுறீங்க. டு கேஷுங்கிறது நம்மளோட சொத்து வெளியில் போகிறதுனால ரியல் பேஸில் கோஸ் அவுட் பேஸில் கிரெடிட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ். ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸில் 4 பார்த்துருக்குறோம். ரெண்ட் பெய்டு, சேலரி பெய்டு, வேஜஸ் பெய்டு, பர்ச்சேஸ் குட்ஸு. இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பேஸில் பார்த்துட்டு கேஷுங்கிறது வாட் கோஸ் அவுட் பேஸில் கிரெடிட் பண்ணியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, ஆல் இன்கம் அண்ட் கெயின் கிரெடிட். அந்த பேஸில் பார்க்கும்போது கமிஷன் ரிசீவ்டு இட்ஸ் ஏ இன்கம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்டு ஆர் கமிஷன் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ கேஷுங்கிறது நமக்கு சொத்து உள்ளே வருது. அப்போ வாட் கம்ஸ் இன், சொத்து உள்ளே வரும்போது ரியல் பேஸில் வாட் கம்ஸ் இன் டெபிட்டு. ஆல் இன்கம் வந்து கிரெடிட் பேஸில் கமிஷனை கிரெடிட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுனால அது வந்து இன்கம். இன்ட்ரெஸ்ட்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ கமிஷனுங்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்காக நம்ம ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வாங்குறது. ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு ஏதாவது கமிஷன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுங்க. ஒரு வீடு வாடகை பார்த்து கொடுத்தா கூட அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாலும் வாங்கக்கூடிய சில கமிஷன்னு தனியாக வாங்குறது தான். அது சேலரியோ வேஜஸோ கிடையாது, கமிஷன் பேஸில் வாங்குறது. இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எனக்கு இவ்வளோ கமிஷன் வேணும் அப்படின்னு பேசி வாங்குறது தான் கமிஷன், அது நமக்கு இன்கம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுங்கிறது நம்ம எதுக்காக இன்ட்ரெஸ்ட் வாங்கினாலும் சரி, இப்போ ஒரு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லோன் கொடுத்துட்டு நீங்கள் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். எதுக்கான வட்டி, தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் வட்டி. அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும்போது கேஷ் உள்ளே வருது இல்லையா, கேஷுங்கிறது ரியல் பேஸு, சொத்து உள்ளே வர்றதுனால வாட் கம்ஸ் இன் டெபிட்டு. என்ன இன்கமாக வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறீங்க, அதனால் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நாமினல் பேஸில் ஆல் இன்கம் கிரெடிட் பேஸில் போடுறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ். சோல்டு குட்ஸ் அப்படின்னா பொருளை வந்து நம்ம விற்கிறது. ஒரு குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, பையிங்னா பாட்டு, அது பர்ச்சேஸு, அது எக்ஸ்பென்சஸ் பேஸில் வந்துச்சு இல்லையா. இப்போ சேல்ஸ் பண்ணுறீங்க, அதே குட்ஸை சேல்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்பீங்க. அப்போ அந்த சேல்ஸால் உங்களுக்கு வரக்கூடியது இன்கம்மு. அப்போ அது இன்கம் பேஸ் படி கேஷ் அக்கௌண்ட், கேஷ் தானே உள்ளே வருது, அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் போட்டுட்டு அதை ரியல் பேஸில் வாட் கம்ஸ் இன் டெபிட்டும். டு சேல்ஸ் வந்து எது மூலமாக நமக்கு இன்கம் வருது, சேல்ஸ் மூலமாக தானே இன்கம் வருது. அப்போ நாமினல் பேஸில் ஆல் இன்கம் கிரெடிட் பேஸில் நம்ம சேல்ஸை காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நாமினலோட ரூல்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேஸில் ஒரு 4, ஆல் இன்கம் கிரெடிட் பேஸில் வந்து ஒரு 3 பார்த்துருக்குறீங்க. இது ஜஸ்ட் பேஸ் தான்.
இதே இந்த ரிசீவ்லாம் செக் மூலமாக கூட ரிசீவ் பண்ணுவோம். கேஷாக இல்லாமல் செக் மூலமாக ரிசீவ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு அடிப்படை. அந்த ரூல் படி நம்ம எப்படி போடுறோங்கிறதுக்காக. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.